ஹலோ ஸ்டூடெண்ட், இன்றைக்கி வந்து நம்ம கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட் ஃபார் கேட்டியன்ஸ் பார்க்க போகிறோம். மொத்தம் நமக்கு வந்து நீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 கேட்டியன்ஸ் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 10 கேட்டியன் நம்ம வந்து 0 குரூப், ஃபஸ்ட்டு குரூப், செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து குரூப்பு நம்ம பிரிச்சிருக்கோம். அதில் வந்து நம்ம வந்து இப்போ வந்து 0 குரூப்பினுடைய கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட்டு பார்க்க போகிறோம். 0 குரூப்பினுடைய கேட்டியன்ஸ் 0 குரூப்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு அமோனியம் அயான்ஸ் இருக்குது, NH4 + அயான்ஸ். இப்போ வந்து இதை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரிஜினல் சொல்யூஷன் எடுத்துக்கிறோம். ஒரு டெஸ்ட் டியூப்பில் வந்து நம்ம ஒரிஜினல் சொல்யூஷன் எடுத்துக்கிறோம். ஒரு டெஸ்ட் டியூப் எடுத்துக்கிட்டு அதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கிறோம். ஓகேவா, கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கிட்டு அது கூட வாட்டர் ஆட் பண்ணுறோம். வாட்டர் ஆட் பண்ணி கொஞ்சம் ஷேக் பண்ணோம். ஓகேவா, அதுதான் வந்து ஒரிஜினல் சொல்யூஷன் சொல்கிறோம். ஓகேவா, சால்ட்டு சொல்யூஷன் அதுதான் நம்ம ஒரிஜினல் சொல்யூஷன் சொல்லுவோம். அது கூட என்ன பண்ணாக்கா சோடியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணுறோம். எண்ணெயை வச்சு கொஞ்சமாக ஆட் பண்ணுறோம். சோடியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணி லைட்டாக ஹீட் பண்ணுறோம். இப்போ நம்ம ஹீட் பண்ணக்குள்ள என்ன ஆகுனாக்கா அந்த அமோனியா கேஸ் வந்து வெளியே வரும். அமோனியா கேஸ் வந்து பபிள்ஸ் மாதிரி வெளியே வரும். அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த அமோனியா ஸ்மெல் கொடுக்கும். அப்படி வந்து அந்த மாதிரி ஹீட் பண்ணக்குள்ள அந்த அமோனியா ஸ்மெல் வந்ததுன்னா அதில் வந்து அமோனியம் அயான் இருக்குன்னு அர்த்தம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அமோனியா கேஸ் வந்து கலர்லெஸ் கேஸாக இருக்கும். அதை வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம், ஒரு கிளாஸ் ராடு எடுத்துக்கிறோம். கிளாஸ் ராடு என்ன பண்ணுறோம், ஒரு கான்சன்ட்ரேட்டட் ஹசியில் நினச்சிக்கிறோம், டிப் பண்ணிக்கிறோம். ஒரு கிளாஸ் ராடை எடுத்துக்கிட்டு கான்சன்ட்ரேட்டடு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் HCl வந்து டிப் பண்ணிக்கிறோம். ஓகே, அதை வந்து கொஞ்சம் நினச்சி எடுத்துக்கிறோம். கான்சன்ட்ரேட்டடு HCl டிப் பண்ணிட்டு அந்த டெஸ்ட்டுபுடைய மவுத்தில் கொண்டு வந்தாக்கா நமக்கு வந்து ஒயிட் ஃபியூம்ஸை கொடுக்கும். அப்படி பார்த்தோன்னா அந்த மாதிரி ஒயிட் ஃபியூம்ஸ் நிறைய வரும். அப்படி வந்ததுன்னா அதுக்கு அமோனியா இருக்குதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சால்ட் எடுத்துக்கிறோம். சால்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குன்னா NH4 + அயான்ஸ் இருக்குது, அமோனியம் அயான்ஸ் இருக்குது. அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அது கூட சோடியம் ஹைட்ராக்சைடு ஒரு பேஸ் ஆட் பண்ணுறோம். ஓகே, பேஸில் வந்து என்ன இருக்குன்னா OH- இருக்குது. இது ரெண்டும் தான் ரியாக்ட் பண்ணி நமக்கு என்ன கொடுக்குதுன்னா அந்த அமோனியா கேஸை கொடுக்குது. அமோனியா கேஸ் NH3 கேஸ் வந்து வெளியே வரும், பபிள்ஸாக வரும். அப்போ அந்த ஸ்மெல் வச்சு கண்டுபிடிக்கலாம். அப்புறம் என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு கிளாஸ் ராடு எடுத்துக்கிறோம். அந்த கிளாஸ் ராடு எடுத்து என்ன பண்ணுறோம், கான்சன்ட்ரேட்டடு HCl டிப் பண்ணி அந்த டெஸ்ட்டுபுடைய மவுத்தில் கொண்டு போய் வச்சாக்கா ஒயிட் ஃபியூம்ஸ் வரும், நிறைய ஃபியூம்ஸ் வரும். அதுக்கு என்ன ரீசன்னாக்கா இந்த அமோனியா இருக்கு இல்லையா, இந்த அமோனியா இந்த HCl கூட ரியாக்ட் பண்ணி நமக்கு அமோனியம் குளோரைடு ஃபார்ம் ஆகுது, NH4Cl. இதுதான் நமக்கு ஒயிட் ஃபியூம்ஸாக வரும். இதுதான் நமக்கு ஒயிட் ஃபியூம்ஸை கொடுக்குது. அப்போ இதை வச்சு நம்ம என்ன கன்ஃபார்ம் பண்ணலாம்னா இதில் வந்து இந்த கிவன் சார்ட்டில் அமோனியம் அயான் இருக்குன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். இதுதான் நம்ம வந்து இங்கே டெஸ்ட்டாக கொடுத்துருக்கோம். அப்போ என்ன பண்ணுறோம், அனாலிசிஸ் ஆஃப் 0 குரூப் கேட்டியான் அமோனியம் அயான்ஸ். ஒரு டெஸ்ட் டியூப், டேக் a 0.1 gram of salt in a test tube and add 1 to 2 ml of sodium hydroxide solution to it and heat. If there is a smell of ammonia, this indicates the presence of ammonium ions. இந்த அமோனியம் அயான்ஸ் வந்து பேஸ் கூட ரியாக்ட் பண்ண நமக்கு அமோனியா கேஸ் வந்து லிபரேட் பண்ணுது. நெக்ஸ்ட் இதை கன்ஃபார்ம் பண்ணுறது நம்ம என்ன பண்ணோம்னாக்கா ஒரு கிளாஸ் ராடில் என்ன பண்ணுறோம், bring a glass rod tipped in HCl hydrochloric acid near the mouth of the test tube. White fumes are observed. அங்கே என்ன நடக்குது, அந்த அமோனியா கேஸ் வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட ரியாக்ட் பண்ணி அமோனியம் குளோரைடு ஃபார்ம் ஆகுது. இதுதான் நமக்கு ஒயிட் ஃபியூம்ஸை கொடுக்குது. இதுதான் வந்து ஒயிட் ஃபியூம்ஸாக வெளியே வருது. ஸோ இதை வந்து பார்த்தோன்னா நம்ம இந்த கிவன் சால்ட்டில் அமோனியம் அயான் இருக்குன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். இதே என்ன பண்ணால் ஒரு டெஸ்ட் டியூப்பில் வந்து நெஸ்லஸ் ரியேஜன் எடுத்துக்கிட்டு அந்த வெளியே வரக்கூடிய அமோனியா கேஸ் வந்து பாஸ் பண்ணால் நமக்கு ப்ரௌன் precipitate ஃபார்ம் ஆகுது. இந்த நெஸ்லஸ் ரியேஜனுடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா K2HgI4 சொல்கிறோம். இதுதான் நெஸ்லஸ் ரியேஜனுடைய ஃபார்முலா. இது வந்து டைரக்ட் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, நமக்கு டைரெக்டாக கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, PYQல கேட்டிருக்காங்க. இந்த ஃபார்முலா ஃபார் நெஸ்லஸ் ரியேஜன் வெரி இம்பார்ட்டன்ட். இது இந்த ஃபார்முலா ஃபார் நெஸ்லஸ் ரியேஜனை பார்த்து வச்சுக்கணும். இப்போ நம்ம சொன்னதான் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஈக்குவேஷனாக கொடுத்துருக்காங்க. இந்த கெமிஸ்ட்ரி ஆஃப் கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட் ஃபார் அமோனியம் அயான்ஸ், NH4 அமோனியம் அயான்ஸ் சொல்கிறோம். அப்போ என்ன பண்ணோன்னாக்கா இப்போ இந்த கிவன் சால்ட்டில் வந்து அமோனியம் சல்ஃபேட் இருந்ததுன்னா இந்த அமோனியா கேஸ் இஸ் எவர்டு பை த ஆக்ஷன் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு ஆன் அமோனியம் சால்ட்ஸ் ரியாக்ட் வித் HCl acids to give ammonium chloride which is a visible dense white fumes சொல்கிறாங்க.
இந்த அம்மோனியம் இந்த கிவன் சார்ட்டில் அம்மோனியம் சல்ஃபேட் இருக்குதுன்னு வச்சுக்கோ. அம்மோனியம் சல்ஃபேட் இருக்குது. அம்மோனியம் சல்ஃபேட் அது கூட சோடியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணால் நமக்கு இந்த அம்மோனியா கேஸ் வெளியே வரும். இதுதான் வந்து நமக்கு அம்மோனியா ஸ்மெல் கொடுக்கும். அதை என்ன பண்ணுறோம், ஒரு கிளாஸ் ராட்டில் வந்து HCl இந்த டிப் பண்ணி அந்த டெஸ்ட்டுபடிய மவுத்தில் கொண்டு வச்சா நமக்கு ஒயிட் ஃபியூம்ஸ் ஃபார்ம் ஆகும் டியூ டு த ஃபார்மேஷன் ஆஃப் அம்மோனியம் குளோரைடு. அம்மோனியம் குளோரைடு இது ஒரு கன்ஃபர்மேஷன் டெஸ்ட்டு ஃபார் அம்மோனியம் அயான்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா நெக்ஸ்ட் டெஸ்ட் வந்து நமக்கு நெஸ்லஸ் ரியேஜென்ட் டெஸ்ட்டு சொல்லியிருக்கோம். நெஸ்லஸ் ரியேஜென்ட் டெஸ்ட் அதுவும் வந்து கன்ஃபர்மேஷன் டெஸ்ட் ஃபார் அம்மோனியம் அயான்ஸ். இப்போ வந்து இந்த ஜீரோ குரூப் கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட் ஃபார் ஜீரோ குரூப் அம்மோனியம் அயான் நெஸ்லஸ் ரியேஜென்ட் டெஸ்ட்டு ஒரு டெஸ்ட்டில் என்ன பண்ணுறோம், நெஸ்லஸ் ரியேஜென்ட் எடுத்துக்கிட்டு இந்த வெளியே வரக்கூடிய அம்மோனியா கேஸ் வந்து பாஸ் பண்ணால் நமக்கு ப்ரௌன் பிரிசிபிடேட் ஃபார்ம் ஆகும். அதுக்கு என்ன ரீசன்னா இந்த பேசிக் மெர்க்குரி 2 அமிடோ அயோடின் ஃபார்ம் ஆகுது. அந்த ஒரு காம்பவுண்டை பேசிக் மெர்க்குரி காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுது. அதனால் நமக்கு ப்ரௌன் பிரிசிபிடேட் ஃபார்ம் ஆகுது. அந்த ரியாக்ஷன் அங்கே என்ன நடக்குது ரியாக்ஷன் கொடுத்துருக்கு. இதுதான் வந்து K2HgI4 இதுதான் நெஸ்லஸ் ரியேஜென்ட் ஃபார்முலா. இம்பார்ட்டன்ட். இது ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ். அப்போ இந்த நெஸ்லஸ் ரியேஜென்ட் react with the ammonia gas in the presence of base, it gives இதுதான் வந்து பேசிக் மெர்க்குரி 2 அமிடோ அயோடின் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுது. இதுதான் நமக்கு வந்து ப்ரௌன் பிரிசிபிடேட்டை கொடுக்குது. அப்போ இதை வந்து நம்ம வந்து கிவன் சார்ட்டில் அம்மோனியா இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேவா. இதை வந்து நெஸ்லஸ் ரியேஜென்ட் டெஸ்ட்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டெஸ்ட் ஃபார் ஜீரோ குரூப்பு அம்மோனியம் அயான்ஸ். ஹலோ ஸ்டூடெண்ட், இப்போ வந்து நம்ம இந்த ஃப்ளோ சார்ட் பார்க்கலாம். ஃப்ளோ சார்ட்டில் பார்த்தோன்னா இந்த கன்ஃபர்மேஷன் டெஸ்ட் ஃபார் வந்து கேட்டியானுக்கு. ஓகேவா. நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணோம், ஒரு டெஸ்ட் டியூப்பில் வந்து சால்ட்டு போட்டு அது கூட வாட்டர் ஆட் பண்ணிக்கிறோம். அதுதான் நம்ம வந்து ஒரிஜினல் சொல்யூஷன் சொல்கிறோம். அது கூட வந்து டைலூட் HCl ஆட் பண்ணுறோம். ஓகே. ஃபஸ்ட்டு வந்து டைலூட் HCl ஆட் பண்ணுறோம். டைலூட் HCl ஆட் பண்ணால் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு குரூப் கேட்டியான் வந்து பிரிசிபிடேட் ஆகும். ஃபஸ்ட்டு குரூப்பில் பார்த்தோன்னா நமக்கு சில்வர், மெர்க்குரி, இது மெர்க்குரஸு, லெட் இருக்குது. அது வந்து பார்த்தோன்னா இந்த ஃபஸ்ட்டு குரூப் கேட்டியான் எல்லாமே குளோரைடாக பிரிசிபிடேட் ஃபார்ம் ஆகும். அப்படி பிரிசிபிடேட் ஃபார்ம் ஆகலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், அதில் வந்து ஹைட்ரஜன் சல்ஃபைடு கேஸை பாஸ் பண்ணுறோம். H2 கேஸை பாஸ் பண்ணால் நமக்கு வந்து செகண்ட் குரூப் கேட்டியான்ஸ் பார்த்தோன்னா நமக்கு என்னென்ன இருக்குன்னா லெட் இருக்குது, காப்பர், ஆர்சனிக் இருக்குது. அது வந்து ஆஸ் ஏ சல்ஃபைடாக வந்து பிரிசிபிடேட் ஆகும். அப்படி வந்து செகண்ட் குரூப்லேயும் வந்து நம்ம சல்ஃபைடு பிரிசிபிடேட் ஃபார்ம் ஆகலைன்னா நம்ம என்ன பண்ணுறோம் அது கூட வந்து கொஞ்சம் வந்து கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் ஆட் பண்ணி அம்மோனியம் குளோரைடு, அம்மோனியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணுறோம். அம்மோனியம் குளோரைடு, அம்மோனியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணால் நமக்கு வந்து இந்த தேர்டு குரூப் கேட்டியான்ஸ் இருக்கு இல்லையா, குரோமியம், அயான், அலுமினியம் இருக்குது. அது வந்து ஹைட்ராக்சைடாக பிரிசிபிடேட் ஆகும். அப்படி தேர்டு குரூப்லேயும் வந்து எந்த அயானும் பிரிசிபிடேட் ஆகலை அப்படின்னா அதை கூட நம்ம என்ன பண்ணுறோம், அகெயின் ஹைட்ரஜன் சல்ஃபைடு கேஸை பாஸ் பண்ணுறோம். ஓகேவா. ஹைட்ரஜன் சல்ஃபைடு கேஸை பாஸ் பண்ணக்குள்ளே என்ன நடக்குதுன்னா நமக்கு ஃபோர்த்து குரூப் கேட்டியான்ஸ் வந்து என்ன ஆகுனா பிரிசிபிடேட் ஆகும். ஃபோர்த்து குரூப் கேட்டியான் வந்து பிரிசிபிடேட் ஆகும். ஃபோர்த்து குரூப்பில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தோன்னா நிக்கல், கோபால்ட்டு, மேங்கனீஸ், ஜிங்க் இருக்குது. அது வந்து ஆஸ் ஏ சல்ஃபைடை வந்து நமக்கு வந்து பிரிசிபிடேட் ஃபார்ம் ஆகும். அப்படி வந்து ஃபோர்த்து குரூப் வந்து பிரிசிபிடேட் ஃபார்ம் ஆகலைன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னாக்கா அது கூட வந்து என்ன பண்ணுறோம், அம்மோனியம் ஹைட்ராக்சைடும் அம்மோனியம் கார்பனேட்டும் ஆட் பண்ணால் நமக்கு வந்து பார்த்தோன்னா ஃபிஃப்த்து குரூப் கேட்டியான்ஸ் பார்த்தோன்னா பேரியம், கால்சியம், டான்சியம் இருக்குது. ஆஸ் ஏ கார்பனேட்டாக வந்து அது வந்து என்ன ஆகுனாக்கா பிரிசிபிடேட் ஆகும். அப்படியே வந்து பிரிசிபிடேட் ஃபார்ம் ஆகலாம் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சிக்ஸ்த்து குரூப் கேட்டியான் மெக்னீஷியத்தை வந்து டெஸ்ட் பண்ணுறோம். ஸோ இப்படி தான் வந்து ஒவ்வொரு டெஸ்ட்டை வந்து பார்க்க போகிறோம். இதுதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், கன்ஃபர்மேஷன் டெஸ்ட்டுக்கு அதனுடைய ஷார்ட்டாக அந்த ஃப்ளோ சார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம்னாக்கா இப்போ வந்து ஃபஸ்ட்டு குரூப் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குரூப்பு கேட்டியான்ஸ் எப்படி பண்ணுறாங்க, அது எப்படி வந்து அதனுடைய கன்ஃபர்மேஷன் டெஸ்ட்டு என்னென்னு பார்க்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு குரூப் கேட்டியான் குரூப் 1 கேட்டியானில் பார்த்தோன்னா என்னென்ன இருக்குனாக்கா நமக்கு சில்வர், மெர்க்குரஸ், லெட் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு குரூப் கேட்டியான் எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம், ஏதாவது ஷார்ட் ட்ரிக் வச்சு ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். ஃபஸ்ட்டு குரூப் கேட்டியான் எதுன்னு கேட்கலாம். ஃபஸ்ட்டு குரூப் கேட்டியான் பார்த்தீங்கன்னா நமக்கு சில்வர் இருக்குது,
மெர்க்குரஸ் இருக்குது, லெட் இருக்குது. ஆனால் நம்ம சிலபஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு நீட்டு சிலபஸுக்கு வந்து என்ன இருக்குனாக்கா லெட்டு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, லெட்டு மட்டும். அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம இந்த சால்ட் என்ன பண்ணுறோம், ஒரு டெஸ்ட் டியூப்பில் எடுத்துக்கிட்டு அது கூட என்ன பண்ணுறோன்னாக்கா ஒரு டெஸ்ட் டியூப்பில் வந்து என்ன பண்ணுறோம், சால்ட் எடுத்து அதான் ஒரிஜினல் சொல்யூஷன் சொல்கிறோம். அந்த டெஸ்ட் டியூப்பில் சால்ட் எடுத்துக்கிட்டு அது கூட கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறோம். சால்ட் இதான் ஒரிஜினல் சொல்யூஷன், ஓஎஸ்ன்னு சொல்லுவோம். அது கூட வந்து டைலூட்டு HCl ஆட் பண்ணுறோம். டைலூட்டு HCl ஆட் பண்ணுறோம். டைலூட்டு HCl ஆட் பண்ணக்குள்ள என்ன நடக்கும், நமக்கு வந்து குளோரைடு வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, சில்வர் இருந்ததுன்னா சில்வர் குளோரைடு ஃபார்ம் ஆகும், மெர்க்குரஸ் இருந்ததுன்னா மெர்க்குரஸ் குளோரைடு ஃபார்ம் ஆகும், லெட் இருந்ததுன்னா லெட் குளோரைடு ஃபார்ம் ஆகும். எல்லா குளோரைடும் பார்த்தோன்னா நமக்கு ஒயிட் ப்ரெசிபிடேட் தான் ஃபார்ம் பண்ணுது. ஆல் குளோரைடு வந்து பார்த்தோன்னா ஃபார்ம்ஸ் ஏ ஒயிட் ப்ரெசிபிடேட். ஆல் குளோரைட்ஸ் வந்து ஃபார்ம்ஸ் வந்து ஒயிட் ப்ரெசிபிடேட் தான் ஃபார்ம் ஆகும். அப்போ இதில் வந்து நம்ம எப்படி வந்து லெட்டை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதன் கூட வந்து என்ன பண்ணுறோம், ஒரு ஹாட் வாட்டர் ஆட் பண்ணுறோம். ஹாட் வாட்டர் ஆட் பண்ணால் லெட்டு குளோரைடு மட்டும்தான் இந்த ஹாட் வாட்டரில் வந்து சாலிபிள் ஆகும். ஓகேவா, மீதி ரெண்டும் பார்த்தீங்கன்னா இந்த சில்வர் குளோரைடும் மெர்க்குரஸ் குளோரைடு வந்து இன்சாலிபிளாக அப்படியே இருக்கும். இதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டு அப்போ நம்ம லெட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அதுக்கு உண்டான டெஸ்ட்டு செஞ்சால் நமக்கு பாசிட்டிவ் ரிசல்ட்டை கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஷார்ட் மெத்தடு. இப்போ வந்து நம்ம ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கலாம் அது எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ ஃபஸ்ட்டு குரூப் கேட்டியாங்க நமக்கு என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சில்வர் இருக்குது, மெர்க்குரஸ் இருக்குது, லெட்டு இருக்குது. இந்த லெட்டு பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து ஃபஸ்ட்டு குரூப்லேயும் வரும், செகண்ட் குரூப்லேயும் வரும். ஓகே, அப்போ ஒரே ஒரு கேட்டையான் வந்து பார்த்தீங்கன்னா 2 குரூப்லேயும் வந்து வரக்கூடிய ஒரே ஒரு கேட்டையான் எதுன்னு கேட்டாங்கன்னா லெட்டுன்னு சொல்லணும் நமக்கு. ஓகே, நமக்கு வந்து சிலபஸ் நீட் சிலபஸில் வந்து லெட்டு மட்டும்தான் இருக்குது. அப்போ அனாலிசிஸ் ஆஃப் ஃபஸ்ட் குரூப் கேட்டையான், டேக் ஏ ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஒரிஜினல் சொல்யூஷன். இது வந்து நம்ம வந்து ஒரிஜினல் சொல்யூஷன் வந்து கான்சன்ட்ரேட்டட் HClலையும் ப்ரிப்பேர் பண்ணலாம், இல்லைனா நம்ம வாட்டர்லேயும் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகே, ரெண்டுலேயும் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒயிட்டு ப்ரெசிபிடேட் தான் ஃபார்ம் ஆகும். எப்படி எடுத்தாலும் உங்களுக்கு வந்து அந்த டெஸ்ட் டியூப்பில் வந்து சால்ட் எடுத்துக்கிட்டு அது கூட வாட்டர் ஆட் பண்ணாலும் நமக்கு ஒரிஜினல் சொல்யூஷன் கிடைக்கும். அப்படி இல்லைனாக்கா கான்சன்ட்ரேட்டட் HCl ஆட் பண்ணியும் நம்ம ஒரிஜினல் சொல்யூஷனை ப்ரிப்பேர் பண்ணலாம். அப்படி பண்ணக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த சொல்யூஷன் கொஞ்சம் ஹாட்டாக இருக்கும், அதுதான் நம்ம ஹாட் சொல்யூஷன் சொல்கிறோம். ஓகேவா, இப்போ வந்து ஒரு டெஸ்ட் டியூப்பில் வந்து சால்ட் எடுத்துக்கிட்டு அது கூட வந்து கான்சன்ட்ரேட்டட் HCl ஆட் பண்ணுறோம். கான்சன்ட்ரேட்டடு HCl ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணக்குள்ள நமக்கு என்ன கிடைக்குன்னா அந்த ஒரிஜினல் சொல்யூஷன் கிடைக்கும். அந்த ஒரிஜினல் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி இருக்கணும், ஹாட்டாக இருக்கும். அதுதான் நம்ம ஹாட்டு லெட் குளோரைடு சொல்யூஷன் சொல்கிறோம். அதே வந்து நம்ம வாட்டரை ஆட் பண்ணி டைலூட் HCl ஆட் பண்ணுறோம். வாட்டர் ஆட் பண்ணி டைலூட் HCl ஆட் பண்ணால் அது வந்து நார்மலாக இருக்கும். அப்போ லெட்டுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு ஒரு டெஸ்ட் இருக்குது. அந்த டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ வந்து அந்த ஒரிஜினல் சொல்யூஷன் என்ன இருக்குன்னா, இப்போ வந்து லெட்டு குளோரைடு இருந்ததுனாக்கா அந்த சொல்யூஷன் வந்து ஹாட்டாக இருக்கும். அது கூட நம்ம வந்து பொட்டாசியம் அயோடைடே ஆட் பண்ணுறோம். ஓகேவா, அந்த டெஸ்ட் டியூப்பில் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு வந்து இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஒரு டெஸ்ட் டியூப்பில் வந்து சால்ட் எடுத்துக்கிட்டு அது கூட வந்து கான்சன்ட்ரேட்டட் HCl ஆட் பண்ணுறோம். கான்சன்ட்ரேட்டடு HCl ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணினாக்கா அந்த சொல்யூஷன் வந்து அங்கே ஆக்சுவலி அங்கே என்ன இருக்குனாக்கா லெட்டு குளோரைடு இருக்கும், BbCl2 இருக்கும், லெட்டு குளோரைடு இருக்கும். இதுதான் சொல்யூஷனாக இருக்கும். ஓகேவா, இப்போ இது கூட நம்ம என்ன பண்ணுறோம், பொட்டாசியம் அயோடைடு ஆட் பண்ணுறோம். Ke ஆட் பண்ணக்குள்ள அங்கே என்ன ஃபார்ம் ஆகும்னா நமக்கு வந்து லெட்டு அயோடைடு ஃபார்ம் ஆகும். லெட் அயோடைடு ஃபார்ம் ஆச்சுன்னா இது வந்து எல்லோ பிபிடி கொடுக்குது. எல்லோ கலரில் நமக்கு வந்து பிபிடி ஃபார்ம் ஆகும். எல்லோ கலரில் பிபிடி ஃபார்ம் ஆகும், இதுதான் சொல்கிறாங்க. அப்போ வந்து லெட்டு குளோரைடு வந்து பார்த்தோன்னா ஹாட் கண்டிஷனில் இருக்கும், ஹாட் சொல்யூஷனாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஹாட் வாட்டர் ஆட் பண்ணக்குள்ள அது என்ன ஆகிடுது, லெட்டு குளோரைடு மட்டும்தான் சாலிபிளாக இருக்கும். மீதி இருக்கக்கூடிய சில்வர் மெர்க்குரஸ் எல்லாம் வந்து இன்சாலிபிளாக இருக்கும். அதை ஃபில்டர் பண்ணிடுறோம். அந்த சொல்யூஷன் வந்து ஹாட்டாக இருக்கும். அப்போ வந்து இந்த ஹாட் சொல்யூஷன் கூட லெட் குளோரைடு கூட நம்ம பொட்டாசியம் அயோடைடு ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணால் நமக்கு வந்து லெட் அயோடைடு ஃபார்ம் ஆகும். லெட் அயோடைடு இதுதான் வந்து எல்லோ ப்ரெசிபிடேட்டை கொடுக்குது. இதில் வந்து இந்த எல்லோ ப்ரெசிபிடேட் ஆஃப் லெட் அயோடைடு இஸ் சாலிபிள் இன் பாயிலிங் வாட்டர். ஓகேவா, இந்த எல்லோ ப்ரெசிபிடேட் பார்த்தீங்கன்னா பாயிலிங் வாட்டரில் சாலிபிள் ஆகும். அது வந்து தான் ரீஅப்பியர்ஸ் ஆன் கூலிங். அதாவது நம்ம கூல் பண்ணக்குள்ளே ஷைனிங் கிறிஸ்டலாக ஃபார்ம் ஆகுது. ஸோ இது ஒரு டெஸ்ட்டு. இது வந்து ஒரு டெஸ்ட்டு ஃபார் கன்ஃபர்மேஷன் டெஸ்ட்டு ஃபார் லெட்டு. அப்போ லெட்டு குளோரைடு கூட நம்ம என்ன பண்ணுறோம், ஹாட் வாட்டரை
ஆட் பண்ணால் அது சாலிபிள் ஆகிடும். அதுதான் ஹார்ட் சொல்யூஷன் சொல்கிறோம். அது கூட வந்து பொட்டாசியம் அயோடைடு ஆட் பண்ணுறோம். பொட்டாசியம் அயோடைடு ஆட் பண்ணால் நமக்கு லெட் அயோடைடு ஃபார்ம் ஆகுது. அந்த லெட் அயோடைடு எல்லோ கலரில் இருக்குது. அது பார்த்தோன்னா ஹாட் வாட்டரில் சாலிபிளாக இருக்கும். அதை கூல் பண்ணக்குள்ள நமக்கு ஷைனிங் கிறிஸ்டல்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ வேறு என்னென்ன டெஸ்ட் இருக்குது, வேறு என்னென்ன கன்ஃபர்மேஷன் டெஸ்ட் ஃபார் லெட்டுக்கு இருக்குதுன்னு பார்க்கலாம். வேறு என்னென்ன டெஸ்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓகே, இப்போ வந்து அந்த லெட் குளோரைட் கூட நம்ம பொட்டாசியம் குரோமேட் ஆட் பண்ணுறோம். பொட்டாசியம் குரோமேட் ஆட் பண்ணால் நமக்கு வந்து லெட் குரோமேட் ஃபார்ம் ஆகும். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ பிரிசிபிடேட்டை கொடுக்கும். இதுவும் வந்து லெட் இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணும். இது ஒரு கன்ஃபர்மேஷன் டெஸ்ட்டு. அந்த லெட்டு குரோமேட் கூட நம்ம வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணுறோம். ஓகே, அந்த லெட்டு குரோமேட்டு எல்லோ பிரிசிபிடேட்டாக இருக்கும். அது கூட வந்து பேஸ் ஆட் பண்ணுறோம். சோடியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணால் நமக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும். அது பேர் வந்து சோடியம் டெட்ரா ஹைட்ராக்சோ பிளம்பேட்டு சொல்கிறோம். சோடியம் டெட்ரா ஹைட்ராக்சோ பிளம்பேட்டு அந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்டு ஃபார்ம் ஆகுது. அப்போ இந்த லெட் குரோமேட் பார்த்தீங்கன்னா எல்லோ பிரிசிபிடேட் இருக்கும். அது சோடியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணும் போல் சோடியம் ஹைட்ராக்சைடில் அது வந்து சாலிபிள் ஆகிட்டு ஒரு காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்டு ஃபார்ம் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா இது நெக்ஸ்ட் டெஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் டெஸ்ட் லெட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த லெட்டு குளோரைட் கூட நம்ம சல்ஃபரிக் ஆசிட் ஆட் பண்ணுறோம். டைலூட் சல்ஃபரிக் ஆசிட் ஆட் பண்ணால் நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னா லெட்டு சல்ஃபேட் ஃபார்ம் ஆகுது. லெட்டு சல்ஃபேட் இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒயிட் பிரிசிபிடேட் தான் கொடுக்கும். இது வந்து எப்படி இருக்குன்னா ஒயிட் பிபிடி கொடுக்கும், ஒயிட் கலரில் தான் இருக்கும் லெட் சல்ஃபேட். அப்போ இதை வச்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அப்போ இந்த லெட்டு சல்ஃபேட் பார்த்தீங்கன்னா சாலிபிள் இன் அமோனியம் அசிட்டேட். இந்த லெட்டு சல்ஃபேட்டை அமோனியம் அசிட்டேட்டில் சாலிபிள் ஆகுது டியூ டு த ஃபார்மேஷன் ஆஃப் இந்த காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுது. அமோனியம் டெட்ரா அசிட்டோபிளம்பேட் ஃபார்ம் ஆகுது. ஓகேவா, அமோனியம் டெட்ரா அசிட்டோபிளம்பேட் ஃபார்ம் ஆகுது. இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்க்கா இந்த லெட் இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். மொத்தம் 3 டெஸ்ட்டு ஃபார் கன்ஃபர்மேஷன் டெஸ்ட் ஃபார் லெட்டு. ஒன்று வந்து லெட்டு குளோரைடு கூட பொட்டாசியம் அயோடைடு ஆட் பண்ணால் நமக்கு எல்லோ பிரிசிபிடேட் கிடைக்கும். செகண்ட் பார்த்தோன்னா இந்த பொட்டாசியம் குரோமேட்டை லெட் குளோரைடு கூட ஆட் பண்ணால் நமக்கு லெட்டு குரோமேட் ஃபார்ம் ஆகுது. அதுவும் எல்லோ பிரிசிபிடேட் கொடுக்குது. தேர்டு பார்த்தீங்கன்னா இந்த லெட்டு குளோரைடு கூட நம்ம டைலூட் சல்ஃபரிக் ஆசிட் ஆட் பண்ணால் லெட்டு சல்ஃபேட் ஃபார்ம் ஆகுது. இது வந்து ஒயிட் பிரிசிபிடேட்டை கொடுக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 டெஸ்ட்டுமே வந்து கன்ஃபர்மேஷன் டெஸ்ட் ஃபார் லெட்டு. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் குரூப் 2 கேட்டியான்ஸ், அனாலிசிஸ் ஆஃப் குரூப் 2 கேட்டியான்ஸ். குரூப் 2வில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2A 2Bன்னு இருக்குது. 2Aவில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன கேட்டியான்ஸ் இருக்குன்னா மெர்குரி 2+, லெட் 2+, காப்பர் 2+, கேட்மியம் 2+, பிஸ்மத் 2+ இருக்குது. ஆனால் நமக்கு நீட் சிலபஸில் வந்து லெட்டும் காப்பர் தான் இருக்குது. 2Bயில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆன்டிமனி, ஆர்சனிக்கு, டின் இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து இந்த குரூப் 2 கேட்டியானை வந்து எப்படி நம்ம கன்ஃபர்மேஷன் டெஸ்ட் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து பார்த்தோன்னா அனாலிசிஸ் ஆஃப் குரூப் 2 கேட்டியான். இப்போ வந்து ஃபஸ்ட்டு குரூப்பில் வந்து எதுவுமே பிரிசிபிடேட் எதுவும் ஃபார்ம் ஆகலை, ஆப்சென்ட் ஆச்சுன்னா அது கூட நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸஸ் ஆஃப் ஹைட்ரஜன் சல்ஃபைடு கேஸை பாஸ் பண்ணால் அங்கே வந்து சல்ஃபைடு பிரிசிபிடேட் ஃபார்ம் ஆகும். அந்த வந்து பார்த்தோன்னா அந்த சல்ஃபைடு எல்லாமே வந்து கலர்டு பிரிசிபிடேட் ஃபார்ம் ஆகும். ஓகேவா, அப்போ அங்கே ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த சல்ஃபைடு பிரிசிபிடேட்டில் பிளாக்காக இருந்ததுன்னா நமக்கு வந்து காப்பர் லெட் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லோ கலராக இருந்ததுன்னா அதில் வந்து கேட்மியம் பார்த்தோன்னா கேட்மியம் சல்ஃபைடு வந்து எல்லோ பிரிசிபிடேட் ஃபார்ம் ஆகும். அதே போல் ஆர்சனிக் வந்து எல்லோ பிரிசிபிடேட் ஃபார்ம் ஆகும். மேக்ஸிமம் பார்த்தோன்னா சல்ஃபைடு வந்து இந்த செகண்ட் குரூப் கேட்டியான் சல்ஃபைடு எல்லாமே பிளாக்காக தான் ஃபார்ம் ஆகுது. மேக்ஸிமம் வந்து பிளாக் பிரிசிபிடேட் தான் கொடுக்கும். அப்போ இதில் வந்து அந்த கலரை வச்சு இதில் வந்து என்னென்ன கேட்டியான் இருக்குது நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். அதுதான் நம்ம வந்து இந்த சென்டென்ஸாக கொடுத்துருக்கோம், அதை பார்த்து படிச்சுக்கோங்க. அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த செகண்ட் குரூப்பில் இந்த 2A கேட்டியான்ஸு, செகண்ட் குரூப்பில் 2A கேட்டியான்ஸ் பார்த்தோன்னா லெட்டும் காப்பரும் தான் இருக்குது. அதுதான் நமக்கு வந்து நீட்டு சிலபஸில் இருக்குது. அப்போ அதனுடைய கன்ஃபர்மேஷன் டெஸ்ட்டு பார்க்க போகிறோம். அப்போ குரூப் 2வில் பார்த்தீங்கன்னா குரூப் 2Aவில் நமக்கு வந்து லெட் இருக்குது, காப்பர் இருக்குது. இது ரெண்டும் தான் வந்து நீட்டு சிலபஸில் கொடுத்துருக்காங்க.
அப்போ வந்து லெட்டுக்கு வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தது தான், அதே டெஸ்ட் தான் இங்கே பண்ண போகிறோம். இந்த ஃபார்ம் ஆன லெட்டு சல்ஃபைடு பார்த்தோன்னா நம்ம வந்து டைலூட் நைட்ரிக் ஆசிட் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணக்குள்ள அது டிசால்வ் ஆகிடும். ஓகே, டிசால்வ் ஆகிட்டு நமக்கு வந்து லெட் நைட்ரேட்டு கொடுக்குது, நைட்ரிக் ஆக்சைடு, வாட்டர் வந்து சல்ஃபரை கொடுக்குது. இந்த லெட் நைட்ரேட்டை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அது கூட வந்து கொஞ்சமாக டைலூட்டு சல்ஃபரிக் ஆசிட் ஆட் பண்ணக்குள்ள நமக்கு லெட்டு சல்ஃபேட் ஃபார்ம் ஆகுது. இந்த லெட்டு சல்ஃபேட் பார்த்தோன்னா ஒயிட் பிரிசிபிடேட்டை கொடுக்கும். அப்போ இது வந்து லெட்டு இருக்கிறத வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணுறோன்னா அந்த லெட்டு சல்ஃபேட் இருக்கு இல்லையா, லெட்டு சல்ஃபேட் வந்து அமோனியம் அசிட்டேட்டில் வந்து டிசால்வ் ஆகும். டிசால்வ் ஆகிட்டு நமக்கு வந்து அமோனியம் டெட்ரா அசிட்டோ பிளம்பேட் ஒரு காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுது. அது கூட வந்து நம்ம லெட்டு குரோமேட் ஆட் பண்ணுறோம். லெட்டு குரோமேட் ஆட் பண்ணால் அது கூட வந்து நம்ம பொட்டாசியம் குரோமேட் ஆட் பண்ணுறோம். இந்த அமோனியம் டெட்ரா அசிட்டோ பிளம்பேட் கூட நம்ம வந்து பொட்டாசியம் குரோமேட் ஆட் பண்ணால் நமக்கு வந்து லெட்டு குரோமேட் ஃபார்ம் ஆகும். அது வந்து எல்லோ பிரிசிபிடேட்டை கொடுக்கும். அதை வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த கிவன் சார்ட்டில் வந்து நமக்கு என்ன இருக்குனாக்கா, இந்த கிவன் சார்ட்டில் நமக்கு வந்து லெட் இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த கிவன் சார்ட்டில் லெட் இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதே போல் வந்து இந்த லெட்டு சல்ஃபேட் கூட நம்ம பொட்டாசியம் அயோடைடு ஆட் பண்ணால் நமக்கு லெட்டு அயோடைடு எல்லோ பிரிசிபிடேட் ஃபார்ம் ஆகும். லெட்டு அயோடைடு எல்லோ பிரிசிபிடேட் ஃபார்ம் ஆகும். அதை வச்சு நம்ம லெட் இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இது வந்து கன்ஃபர்மேஷன் டெஸ்ட் ஃபார் லெட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம் கன்ஃபர்மேஷன் டெஸ்ட் ஃபார் காப்பர். கன்ஃபர்மேஷன் டெஸ்ட் ஃபார் காப்பர் பார்க்க போகிறோம். அப்போ டெஸ்ட் ஃபார் காப்பர் அயான்ஸ், டெஸ்ட் ஃபார் கன்ஃபர்மேஷன் டெஸ்ட் ஃபார் காப்பர் அயான்ஸ். இப்போ இந்த காப்பர் சல்ஃபைடும் பார்த்தீங்கன்னா டைலூட் நைட்ரிக் ஆசிடில் டிசால்வ் ஆகும். அங்கே வந்து காப்பர் நைட்ரேட் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த சொல்யூஷன் மிக்சர் அந்த லாங் டைம் ஹீட் பண்ணுறோம். நைட்ரிக் ஆசிடோட ஹீட் பண்ணக்குள்ள என்ன ஆகுனா அதில் கூடிய சல்ஃபர் வந்து சல்ஃபர் டை ஆக்சைடாக வந்து என்ன ஆகுனா ஆக்சைஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த காப்பர் வந்து காப்பர் சல்ஃபைடாக இருக்கும். அதை கூட டைலூட் நைட்ரிக் ஆசிட் ஆட் பண்ணால் அது டிசால்வ் ஆகிட்டு நமக்கு காப்பர் நைட்ரேட்டை கொடுக்கும். அதுக்கப்புறம் நைட்ரிக் ஆக்சைடு, சல்ஃபர், வாட்டர் ஃபார்ம் ஆகுது. இந்த ரியாக்ஷன் மிக்சரை நம்ம என்ன பண்ணுறோம், நைட்ரிக் ஆசிடோட ஹீட் பண்ணுறோம். லாங் டைம் ஹீட் பண்ணக்குள்ள இந்த சல்ஃபர் வந்து சல்ஃபேட் ஆக்சைஸ் ஆகுது. அப்போ வந்து நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுனா அந்த சொல்யூஷன் வந்து காப்பர் சல்ஃபேட் ஃபார்ம் ஆகுது. அந்த காப்பர் சல்ஃபேட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த சாலிபிள், ஓகே, இந்த காப்பர் சல்ஃபேட் வந்து சாலிபிள்னு எக்ஸஸ் ஆஃப் அமோனியம் ஹைட்ரைடு ஆட் பண்ணாலும் நமக்கு டெட்ராமீன் காப்பர் டு சல்ஃபேட் ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும். அது அந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகுதுனால அந்த சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா டீப் ப்ளூ கலரில் இருக்கும். இப்போ இதை வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம், கிவன் சால்ட்டில் காப்பர் இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த டெட்ராமீன் காப்பர் சல்ஃபேட் கூட அசிட்டிக் ஆசிட் ஆட் பண்ணுறோம். அசிட்டிக் ஆசிட் ஆட் பண்ணால் காப்பர் சல்ஃபேட் ஃபார்ம் ஆகும். அந்த காப்பர் சல்ஃபேட் கூட நம்ம வந்து பொட்டாசியம் ஃபெரோசைனைடு ஆட் பண்ணுறோம். ஓகேவா, பொட்டாசியம் ஹெக்ஸா சைனோஃபெரேட்டு இல்லைனா பொட்டாசியம் ஃபெரோசைனைடு சொல்கிறோம். அதை ஆட் பண்ணக்கும் நமக்கு சாக்லேட் ப்ரௌன் பிரிசிபிடேட் ஃபார்ம் ஆகும். இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், கிவன் சால்ட்டில் காப்பர் இருக்குது. ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட் டெஸ்ட்டு. அப்போ அந்த காப்பர் சல்ஃபேட் கூட நம்ம வந்து பொட்டாசியம் ஹெக்ஸா சைனோஃபெரேட் இல்லைனா பொட்டாசியம் ஃபெரோசைனைடு ஆட் பண்ணக்கும் நமக்கு சாக்லேட் ப்ரௌன் பிரிசிபிடேட் ஃபார்ம் ஆகுது. ஸோ இதை வச்சு நம்ம கிவன் சால்ட்டில் காப்பர் அயான்ஸ் இருக்குன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். இது வந்து கன்ஃபர்மேஷன் டெஸ்ட் ஃபார் காப்பர் அயான்ஸ். இப்போ இதில் வந்து கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த காப்பர் சல்ஃபைடு, லெட்டு சல்ஃபைடெலாம் வந்து எதில் வந்து டிசால்வ் ஆகும்னு கேட்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா டைலூட் நைட்ரிக் ஆசிடில் வந்து டிசால்வ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் குரூப் 3 கேட்டையான்ஸ், கன்ஃபர்மேஷன் டெஸ்ட் ஃபார் குரூப் 3 கேட்டையான்ஸ். இப்போ குரூப் 3ல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அலுமினியம் 3+, அயான் 3+, குரோமியம் 3+ இருக்குது. அப்போ நமக்கு நீட்டு போர்ஷனில் பார்த்தீங்கன்னா அலுமினியம் 3+ம் அயான் 3+னா இருக்குது. அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே யூஸ் பண்ணக்கூடிய ரியேஜன்ஸ் பார்த்தீங்கன்னா அமோனியம் குளோரைடு, அமோனியம் ஹைட்ராக்சைடு யூஸ் பண்ணுறோம். அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப் 3 கேட்டையான்ஸ் எல்லாமே ஹைட்ராக்சைடு ஃபார்ம் ஆகும். அப்போ அது வந்து கலர்டு பிரிசிபிடேட் ஃபார்ம் ஆகும். அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் என்னென்ன
கேட்டியான்ஸ் இருக்குது. இப்போ அலுமினியம் இருந்ததுன்னா அலுமினியம் ஹைட்ராக்சைடு ஃபார்ம் ஆகும். இந்த அலுமினியம் ஹைட்ராக்சைடு பார்த்தீங்கன்னா ஜெலாட்டினஸ் ஒயிட் precipitate இருக்கும். அயானாக இருந்ததுன்னா நமக்கு ரெட்டிஷ் ப்ரௌன் precipitate கொடுக்கும். அயான் ஹைட்ராக்சைடு ரெட்டிஷ் ப்ரௌன் precipitate கொடுக்கும். குரோமியம் இருந்ததுன்னா குரோமியம் ஹைட்ராக்சைடு வந்து க்ரீன் precipitate கொடுக்கும். அதை வந்து நம்ம இதோடைய கலரை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஒரிஜினல் சொல்யூஷன் வந்து நல்லா ஹீட் பண்ணுறோம். கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட்டை ஹீட் பண்ணக்குள்ள அதுக்கூடிய ஃபெரஸ் அயான் வந்து ஃபெரிக்கான இது ஆக்சிடைஸ் ஆகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் குரூப் கேட்டியான்ஸ் ஆர் precipitated as their hydroxides which dissolves in dilute HCl. அப்போ தேர்ட் குரூப் கேட்டியான்லாம் எதில் டிசால்வ் ஆகும்னு கேட்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா dilute HCl டிசால்வ் ஆகும். செகண்ட் குரூப் precipitate எல்லாம் எதில் வந்து டிசால்வ் ஆகும்னு கேட்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து dilute nitric acid வந்து டிசால்வ் ஆகும். dilute nitric acid டிசால்வ் ஆகும். ஆனால் இங்கே வந்து பார்த்தோன்னா இந்த தேர்ட் குரூப் கேட்டியான் வந்து பார்த்தோன்னா dilute HCl வந்து டிசால்வ் ஆகுது டியூ டு த ஃபார்மேஷன் ஆஃப் கரஸ்பாண்டிங் குளோரைட்ஸ். அப்போ இந்த ஃபெரிக் குளோரைடு இந்த FeCl2 இது வந்து ஃபெரஸாக இருக்குது. ஃபெரஸ் குளோரைடு dilute HCl ஆட் பண்ணக்குள்ள அது வந்து என்ன ஆகுது, ஃபெரஸ் வந்து ஃபெரிக் ஆக்சிடைஸ் ஆகுது, ஃபெரிக் குளோரைடு ஃபார்ம் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் டெஸ்ட் ஃபார் அலுமினியம். ஓகேவா, கன்ஃபர்மேஷன் டெஸ்ட் ஃபார் அலுமினியம் அயான்ஸ். இப்போ வந்து அந்த அலுமினியம் வந்து பார்த்தோன்னா அலுமினியம் குளோரைடாக இருக்கும். நம்ம என்ன பண்ணுறோம், அது கூட சோடியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணுறோம். சோடியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணால் அலுமினியம் ஹைட்ராக்சைடு ஃபார்ம் ஆகும். இந்த அலுமினியம் ஹைட்ராக்சைடு தான் நமக்கு வந்து ஒயிட் ஜெலாட்டினஸ் பிபிடி கொடுக்குது, precipitate கொடுக்குது. ஒயிட் கலரில் கொஞ்சம் டர்ட்டி ஒயிட்டு சொல்கிறோம். ஓகே, இந்த ஜெலாட்டினஸ் ஒயிட்னா கொஞ்சம் டர்ட்டி ஒயிட்டாக இருக்கும், அந்த மாதிரி கொடுக்க சொல்கிறோம். அது கூட நம்ம வந்து எக்ஸஸ் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணுறோம். எக்ஸஸ் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணால் நமக்கு சோடியம் மெட்டா அலுமினேட் ஃபார்ம் ஆகும். சோடியம் மெட்டா அலுமினேட் இந்த அலுமினியம் ஹைட்ராக்சைடு வந்து இந்த எக்ஸஸ் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு சாலிபிள் ஆகிட்டு நமக்கு வந்து சோடியம் மெட்டா அலுமினேட் கொடுக்கும். இந்த சோடியம் மெட்டா அலுமினேட்டோட டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த NaAlOH 4 டைம்ஸ் இது வந்து ஹைட்ரேட்டட் ஃபார்ம் சொல்கிறோம். அதே போல் வந்து Na2O Al2O3 அதே போல் வந்து Na2Al2O4 இது எல்லாமே பார்த்தோன்னா சோடியம் மெட்டா அலுமினேட்டுடைய ஃபார்முலா தான். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம், ஒரு டெஸ்டிபிள் என்ன பண்ணுறோம், அந்த அலுமினியம் குளோரைடு எடுத்துக்கிட்டு சோடியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணால் நமக்கு ஜெலாட்டினஸ் ஒயிட் precipitate ஃபார்ம் ஆகும். எக்ஸஸாக சோடியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணக்குள்ள நமக்கு வந்து சோடியம் மெட்டா அலுமினேட் ஃபார்ம் ஆகுது. சோடியம் மெட்டா அலுமினேட் ஒரு காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா லேக் டெஸ்ட் ஃபார் அலுமினியம் அயான். லேக் டெஸ்ட் ஃபார் அலுமினியம் அயான்ஸ். நார்மலாக பார்த்தோன்னா நம்ம அந்த அலுமினியம் சால்ட்டை எடுத்துக்கிட்டு ஒரு டெஸ்டிபிள் எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் அம்மோனியம் ஹைட்ராக்சைடும் அலுமினான் ரேஜென்ட் ஒரு ரேஜென்ட் இருக்குது, அதை ஆட் பண்ணால் நமக்கு நல்ல பிரைட் ரெட் லேக். அது மொத்தம் பார்த்தோன்னா இந்த டெஸ்டிப் அந்த மேலே டாப்பில் வந்து ரெட் கலரில் அப்படியே ஒரு ரிங் மாதிரி ஃபார்ம் ஆகும். அதுதான் நம்ம லேக்குன்னு சொல்கிறோம். அது இங்கே வந்து இன்னொரு டெஸ்ட் கொடுத்துருக்காங்க லேக் டெஸ்ட்டுக்கு. இப்போ வந்து நம்ம வந்து அந்த டெஸ்டிப்பில் வந்து அலுமினியம் குளோரைடு எடுத்துக்கிட்டு அது கூட வந்து நம்ம லிட்மஸ் பேப்பரை ஆட் பண்ணுறோம். ப்ளூ லிட்மஸ் பேப்பரை ஆட் பண்ணால் அது வந்து ரெட்டாக மாறும். டியூ டு த இந்த அலுமினியம் குளோரைடு வந்து கொஞ்சம் அசிடிக் நேச்சராக இருக்கிறதுனால அது வந்து என்னவா மாறுது, ப்ளூ லிட்மஸ். ஓகேவா, அந்த ப்ளூ லிட்மஸ் ரெட்டாக கன்வெர்ட் ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், அது கூட அம்மோனியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணுறோம். ட்ராப் பை ட்ராப்பாக ஆட் பண்ணுறோம். அம்மோனியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷனாக ட்ராப் பை ட்ராப்பாக ஆட் பண்ணால் அங்கே வந்து அலுமினியம் ஹைட்ராக்சைடு ஃபார்ம் ஆகும். அந்த சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா அல்கலினாக இருக்கும், அது வந்து ப்ளூ கலராக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த அலுமினியம் ஹைட்ராக்சைடு என்ன பண்ணால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ப்ளூ சொல்யூஷன் வந்து அப்சார்ப் பண்ணிவிட்டு நமக்கு இன்சாலிபிள் அப்சார்ப்ஷன் காம்ப்ளெக்ஸ் நேம்டு லேக் ஃபார்ம் ஆகுது. அதுதான் நம்ம லேக் டெஸ்ட்டுன்னு சொல்கிறோம். இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், லேக் டெஸ்ட்டுன்னு சொல்கிறோம். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஃபார் அலுமினியம் அயான்ஸ் வந்து ஒன்று வந்து லேக் டெஸ்ட் இருக்குது. லேக் டெஸ்ட் எதுக்கு யூஸ் பண்ணோன்னா அலுமினியம் அயானுடைய கன்ஃபர்மேஷன் டெஸ்ட்டுக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா டெஸ்ட் ஃபார் அயான். டெஸ்ட் ஃபார் இந்த ஃபெரிக் அயான்ஸ் Fe3+ அயான்ஸ். இந்த ஃபெரிக் குளோரைடு FeCl3 கூட நான் அம்மோனியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணால் நமக்கு வந்து ஃபெரிக் ஹைட்ராக்சைடு ஃபார்ம் ஆகுது. இது வந்து ரெட்டிஷ் ப்ரௌன் precipitate இருக்கும். ரெட்டிஷ் ப்ரௌன் precipitate. இந்த ரெட்டிஷ் ப்ரௌன் precipitate பார்த்தீங்கன்னா நமக்கு டிசால்வ்ஷன் dilute HCl வந்து டிசால்வ் ஆகிட்டு நமக்கு ஃபெரிக் குளோரைடு கொடுக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபெரிக் குளோரைடு கூட நம்ம வந்து பொட்டாசியம் பெரோசைனைடு ஆட் பண்ணுறோம். பொட்டாசியம் பெரோசைனைடு ஆட் பண்ணால் நமக்கு வந்து ப்ருஷியன் ஃப்ளூ ஃபார்ம் ஆகும். ப்ருஷியன் ஃப்ளூ ஃபார்ம் ஆகுது. ஃபெரிக் குளோரைடு கூட நம்ம வந்து பொட்டாசியம் ஹெக்ஸாசைனோஃபெரேட் இல்லைனா பொட்டாசியம் பெரோசைனைடு ஆட் பண்ணக்கூட நமக்கு ப்ருஷியன் ஃப்ளூ ஃபார்ம் ஆகுது. அங்கே டியூ டு த ஃபார்மேஷன் ஆஃப் ஃபெரிக் பெரோசைனைடு சொல்கிறோம். இது வந்து ஃபெரிக் பெரோசைனைடு, அதனால் ப்ருஷியன் ஃப்ளூ ஃபார்ம் ஆகுது. இதை வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்
கிவன் சார்ட்டில் அயான் ஓகே ஃபெரிக் அயான்ஸ் இருக்குது, Fe3+ அயான் இருக்குதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இந்த ஃபெரிக் குளோரைடு கூட நம்ம வந்து பொட்டாசியம் ஹெக்ஸாசயனோஃபெரேட் அந்த பொட்டாசியம் பெரோசயனைடு ஆட் பண்ணக்குள்ள நமக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுது, KFeCN6 ஃபார்ம் ஆகுது. இது வந்து இந்த சாலிபிள் ப்ருஷியன் ப்ளூ ஃபார்ம் ஆகும், சாலிபிள் ப்ருஷியன் ப்ளூ. இதை வச்சு நம்ம இந்த கிவன் சால்ட்டில் ஃபெரிக் அயான் இருக்குன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு டெஸ்ட் இருக்குது ஃபெரிக் அயான்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணதுக்கு வந்து ஒன்று வந்து இந்த ப்ருஷியன் ப்ளூ டெஸ்ட்டு சொல்கிறேன். இன்னொரு டெஸ்ட்டு பார்த்தோன்னா இந்த பிளட் ரெட் கலர் ஃபார்ம் ஆகும், பிளட்டு ரெட் கலர் ஃபார்ம் ஆகுது. இப்போ இந்த ஃபெரிக் குளோரைடு கூட நம்ம வந்து பொட்டாசியம் தயோசயனேட் ஆட் பண்ணுறோம். பொட்டாசியம் தயோசயனேட் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குனாக்கா பிளட் ரெட் கலர் ஃபார்ம் ஆகுது. அங்கே வந்து பார்த்தோன்னா FeSCN2+ ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும். இல்லைனா இதே தான் நம்ம இப்படி சொல்லலாம், FeSCN த்ரைஸ்ன்னு சொல்லலாம். ரெண்டு ஒன்று தான். உங்களுக்கு கொஸ்டினில் எந்த ஃபார்மேட்டில் இருந்தாலும் உங்களுக்கு வந்து பிளட் ரெட் கலரை கொடுக்கும், பிளட்டு ரெட் கலர் கொடுக்கும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 3 கேட்டகரியுடைய கன்ஃபர்மேஷன் டெஸ்ட்டு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம் 3+, அலுமினியம் அயான்ஸ் இருக்குது, இன்னொன்று வந்து ஃபெரிக் அயான்ஸ் இருக்குது. ஸோ குரூப் 3ல் 2 அயான்ஸ், அந்த 2 அயான்ஸ் பார்த்து வச்சுங்க. என்னென்ன காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகுது, அதனுடைய நேம் என்ன, அதனுடைய கலர்டு என்ன, எல்லாத்தையும் உங்களுக்கு கேட்பாங்க, படித்து வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் 4th குரூப் கேட்டியான்ஸ். ஓகே 4th குரூப்பில் பார்த்தோன்னா நமக்கு வந்து நிக்கல் இருக்குது, நிக்கல், கோபால்ட்டு, மேங்கனீஸ், ஜிங்க் இருக்குது. நிக்கல் 2+, கோபால்ட்டு 2+, மேங்கனீஸு 2+, ஜிங்க் இருக்குது. இது வந்து நம்ம ஷார்ட்டாக வந்து ஞாபகம் வச்சுன்னா நிக்கோ மஞ்சன்னு சொல்லலாம், நிக்கோ மஞ்சன்ஸ். ஆனால் நீட்டு போர்ஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நீட்டு சிலபஸில் நிக்கலும் ஜிங்க்கும் தான் கொடுத்துருக்காங்க. அதனுடைய கன்ஃபர்மேஷன் டெஸ்ட் தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம 3rd குரூப் பிரிசிபிடேட் வந்து இந்த 3rd குரூப் கேட்டியான்ஸ் ஆப்செண்ட்டாக இருந்ததுன்னா அது கூட நம்ம என்ன பண்ணுறோம், ஹைட்ரஜன் சல்ஃபைடு கேஸை பாஸ் பண்ணுறோம். பாஸ் பண்ணக்குள்ளே இங்கே வந்து இங்கேயும் வந்து பார்த்தோன்னா சல்ஃபைடு பிரிசிபிடேட் தான் ஃபார்ம் ஆகும், சல்ஃபைடு பிரிசிபிடேட் ஃபார்ம் ஆகும். ஆனால் இங்கே வந்து பேசிக் மீடியத்தில் இந்த பிரிசிபிடேட் ஃபார்ம் ஆகும். இதனுடைய சாலிபிலிட்டி வந்து ஹையாக இருக்கும். அப்போ நிக்கல் பார்த்தோன்னா நிக்கல் சல்ஃபைடு ஃபார்ம் ஆகும், நிக்கல் சல்ஃபைடு, கோபால்ட் சல்ஃபைடு ஃபார்ம் ஆகும், மேங்கனீஸ் சல்ஃபைடு ஃபார்ம் ஆகுது, ஜிங்க்கு சல்ஃபைடு ஃபார்ம் ஆகும். இப்போ இதில் வந்து பார்த்தோன்னா நம்ம இது வந்து கலர்டாக இருக்கும். அந்த கலரை வச்சு என்னென்ன சல்ஃபைடு இருக்கலாம் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நிக்கல் அண்ட் கோபால்ட் பார்த்தோன்னா பிளாக் பிரிசிபிடேட் இருக்கும். மேங்கனீஸ் பார்த்தோன்னா பிங்க் கலர் இல்லைனா பஃப் கலரில் சொல்கிறோம், இல்லைனா இந்த ஃப்ளஷ் கலர் மீட் கலரில் இருக்கும். ஜிங்க்கு சல்ஃபைடு பார்த்தோன்னா நமக்கு ஒயிட் பிரிசிபிடேட்டாக இருக்கும். இதனுடைய கலரை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம், என்னென்ன அயான்ஸ் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் கன்ஃபர்மேஷன் டெஸ்ட் ஃபார் ஜிங்க். கன்ஃபர்மேஷன் டெஸ்ட் ஃபார் ஜிங்க் பார்க்க போகிறோம். கன்ஃபர்மேஷன் டெஸ்ட் ஃபார் ஜிங்க், கன்ஃபர்மேஷன் டெஸ்ட் ஃபார் ஜிங்க் பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஜிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஜிங்க்கு சல்ஃபைடு வந்து டைலூட்டட் HCl வந்து டிசால்வ் ஆகும். அப்போ நமக்கு வந்து ஜிங்க்கு குளோரைடு ஃபார்ம் ஆகும். இந்த ஜிங்க்கு குளோரைடு கூட நம்ம வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணக்குள்ள நமக்கு வந்து ஜிங்க்கு ஹைட்ராக்சைடு ஃபார்ம் ஆகுது. அது வந்து ஒயிட் பிரிசிபிடேட்டை கொடுக்கும். அது வந்து ஜிங்க் இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணலாம். அது கூட வந்து நம்ம எக்ஸஸ் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணால் நமக்கு வந்து சோடியம் ஜிங்கேட் ஃபார்ம் ஆகுது. ஓகே இந்த ஜிங்க் ஹைட்ராக்சைடு வந்து எக்ஸஸ் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு சாலிபிள் ஆகிட்டு நமக்கு சோடியம் ஜிங்கேட் ஃபார்ம் ஆகும், இதை வச்சு நம்ம ஜிங்க் இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணலாம். இன்னொரு டெஸ்ட்டு பார்த்தோன்னா நமக்கு வந்து அந்த ஜிங்க்கு குளோரைடு கூட இந்த பொட்டாசியம் பெரோசயனைடு ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணால் நமக்கு ப்ளூயிஷ் ஒயிட் இல்லைனா ஒயிட் பிரிசிபிடேட் ஃபார்ம் ஆகும், அதை வச்சு நம்ம கிவன் சால்ட்டில் இந்த ஜிங்க்கு அயான்ஸ் இருக்குது, Zn2+ அயான் இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா கன்ஃபர்மேஷன் டெஸ்ட் ஃபார் நிக்கல் வந்து பார்த்தோன்னா நிக்கல் சல்ஃபைடை வந்து அக்வா ரீஜியால் தான் சாலிபிள் ஆகும். அக்வா ரீஜியனாக நமக்கு தெரியும், ஓகே கான்சன்ட்ரேட்டட் மிக்சர் ஆஃப் கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் கான்சன்ட்ரேட்டட் HCl தான் அக்வா ரீஜியன் சொல்லிட்டோம். 1:3 ரேஷியோவில் இருக்கும். அப்போ நிக்கல் சல்ஃபைடு அக்வா ரீஜியால் வந்து சாலிபிள் ஆகிட்டு நமக்கு நிக்கல் குளோரைடு கொடுக்கும். இந்த நிக்கல் குளோரைடு கூட நம்ம என்ன பண்ணுறோம், டைமெத்தில் கிளையாக்சியம் ஆட் பண்ணுறோம். DMGன்னு சொல்கிறோம்.
அது வந்து அல்கலினாக மாற்றுறதுக்காக அது கூட வந்து கொஞ்சம் அம்மோனியம் ஹைட்ராக்சைடையும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரில்லியன்ட் ரெட் பிரிசிபிடேட் ஃபார்ம் ஆகும். அதுதான் நம்ம வந்து ரோசி ரெட் பிரிசிபிடேட் சொல்கிறோம். ரோசி ரெட் பிரிசிபிடேட் இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்டு ஃபார்ம் ஆகுது. அதனால் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிரில்லியன்ட்டு ரோசி ரெட் பிரிசிபிடேட் ஃபார்ம் ஆகும். அப்போ இதை வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். கிவன் சால்ட்டில் நிக்கல் 2+ அயான்ஸ் இருக்குன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அப்போ வந்து நமக்கு 4th குரூப்பில் பார்த்தோன்னா நிக்கோமஞ்சன் சொல்கிறோம். நிக்கல், கோபால்ட்டு, மேங்கனீஸ், ஜிங்க் இருக்குது. அதில் வந்து நமக்கு சிலபஸில் நீட்டு சிலபஸில் ஜிங்க்கும் நிக்கலும் தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம் நம்ம வந்து 5th குரூப் கேட்டையான்ஸ். 5th குரூப்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேரியம், ஸ்டான்சியம், கால்சியம் இருக்குது. பேரியம், டான்சியம், கால்சியம் இருக்குது. ஓகே, ஷார்ட்டாக சொன்னால் நம்ம பிஎஸ்சின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். பிஎஸ்சி 5th குரூப் கேட்டையான் வந்து பிஎஸ்சின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். பேரியம், ஸ்டான்சியம், கால்சியம். 4th குரூப் கேட்டையான்னு பார்த்தோன்னா நிக்கோமஞ்சன் சொல்கிறோம். நிக்கோமஞ்சன், நிக்கல், கோபால்ட்டு, மேங்கனீஸ், ஜிங்க்குன்னு சொல்கிறோம். நிக்கோமஞ்சன். ஓகேவா, அந்த மாதிரி ஒரு ஷார்ட் ட்ரிக் வச்சு ஞாபகம் வச்சுக்கிட்டு தான். அப்போ 5th குரூப் கேட்டையான்னு பார்த்தோன்னா பேரியம், ஸ்டான்சியம், கால்சியம் இருக்குது. ஆனால் நமக்கு நீட்டில் பார்த்தோன்னா பேரியம் 2+, கால்சியம் 2+ தான் இருக்குது. அப்போ 5th குரூப் கேட்டையான் நம்ம அனாலிசிஸ் பண்ணக்குள்ள 4th குரூப்பில் வந்து எந்த ப்ரெசிபிடேட்டும் ஃபார்ம் ஆகலை. 4th குரூப் கேட்டையான்ஸ் வந்து ஆப்சென்ட்டாக இருந்ததுன்னா அது கூட நம்ம என்ன பண்ணுறோம், ஏற்கனவே நம்ம 4th குரூப்பில் வந்து அம்மோனியம் குளோரைடு, அம்மோனியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணியிருப்போம். அது கூட கொஞ்சமாக அம்மோனியம் கார்பனேட் ஆட் பண்ணுறோம். அப்போ கார்பனேட் ஆட் பண்ணக்குள்ள இந்த 5th குரூப் கேட்டையான்ஸ் பேரியம், கால்சியம், டான்சியம் எல்லாமே பார்த்தீங்கன்னா கார்பனேட் ஃபார்ம் ஆகும். எல்லா கார்பனேட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒயிட் ப்ரெசிபிடேட்டை கொடுக்கும். ஒயிட் ப்ரெசிபிடேட்டை கொடுக்கும். பேரியம் கார்பனேட், ஸ்டான்சியம் கார்பனேட் அண்டு கால்சியம் கார்பனேட், ஆல் கார்பனேட்ஸ் பார்த்தோன்னா நமக்கு எப்படி இருக்குனாக்கா ஒயிட் ப்ரெசிபிடேட்டை தான் கொடுக்கும். ஒயிட்டு ப்ரெசிபிடேட்டை கொடுக்குது. இப்போ இந்த ஒயிட் ப்ரெசிபிடேட்டை நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் பாயிலிங் டைலூட் அசிட்டிக் ஆசிடில் டிசால்வ் பண்ணுறோம். டிசால்வ் பண்ணிவிட்டு அதை 3 பார்ட்டாக டிவைட் பண்ணிக்கிறோம். டிவைட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ளேம் டெஸ்ட்டை வந்து கேரி அவுட் பண்ணுறோம். ஃப்ளேம் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பேரியமாக இருந்ததுன்னா நமக்கு கிரேசி க்ரீன் இல்லைனா ஆப்பிள் க்ரீன் சொல்லுவோம். நம்ம ஆப்பிள் க்ரீனில் அந்த ஃப்ளேமை கொடுக்கும். ஸ்டான்சியமாக இருந்ததுன்னா கிரீம்சன் ரெட்டில் ஃப்ளேமை கொடுக்கும். கால்சியமாக இருந்ததுன்னா பிரிக் ரெட்டில் ஃப்ளேமை கொடுக்கும். அதை வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அப்போ நாம் வந்து பார்த்தோன்னா இந்த 5th குரூப் கேட்டாலும் நமக்கு நீட்டு சிலபஸில் என்னென்ன இருக்குன்னா கால்சியமும் பேரியம் இருக்குது. இப்போ அதனுடைய கன்ஃபர்மேஷன் டெஸ்ட்டு பார்க்கலாம். கால்சியம் அண்டு பேரியம், கால்சியம் அண்டு பேரியம் அதனுடைய கன்ஃபர்மேஷன் டெஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பேரியத்தினுடைய கன்ஃபர்மேஷன் டெஸ்ட்டு பார்க்க போகிறோம். இந்த 5th குரூப் கேட்டையான வந்து பேரியம் 2+, கால்சியம் 2+, ஸ்டான்சியம் 2+ இருக்குது. இப்போ வந்து நம்ம கன்ஃபர்மேஷன் டெஸ்ட் ஃபார் பேரியத்துக்கு பார்க்க போகிறோம். அப்போ அந்த பேரியம் வந்து பேரியம் கார்பனேட்டாக இருக்கும். அது கூட நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அசிட்டிக் ஆசிடை ஆட் பண்ணுறோம். ஓகேவா, அசிட்டிக் ஆசிடை ஆட் பண்ணால் நமக்கு வந்து பேரியம் அசிடேட் ஃபார்ம் ஆகும். இந்த பேரியம் கார்பனேட் கூட நம்ம என்ன பண்ணோம்னாக்கா கொஞ்சமாக அசிட்டிக் ஆசிடை ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணால் சாலிபிள் நமக்கு வந்து பேரியம் அசிடேட் ஃபார்ம் ஆகும். இந்த பேரியம் அசிடேட் கூட நம்ம வந்து பொட்டாசியம் குரோமேட்டை ஆட் பண்ணுறோம். பொட்டாசியம் குரோமேட்டை ஆட் பண்ணாலும் நமக்கு வந்து ஒரு எல்லோ ப்ரெசிபிடேட் ஃபார்ம் ஆகும். பேரியம் குரோமேட் ஃபார்ம் ஆகுது, அதனால் நமக்கு எல்லோ ப்ரெசிபிடேட் ஃபார்ம் ஆகும். இதை வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த கிவன் சால்ட்டில் பேரியம் அயான்ஸ் இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஃப்ளேம் டெஸ்ட்டில். ஸோ ஃப்ளேம் டெஸ்ட்டில் வந்து இந்த பேரியம் வந்து பார்த்தோன்னா கிரேசி க்ரீன் கலரை கொடுக்க, அதை வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். கிவன் சால்ட்டில் வந்து பேரியம் அயான்ஸ் இருக்குது, எல்லாம் கேட்டையான்ஸ் இருக்குன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இந்த கன்ஃபர்மேஷன் டெஸ்ட் ஃபார் கால்சியம். கன்ஃபர்மேஷன் டெஸ்ட் ஃபார் கால்சியம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சால்ட்டு வந்து பார்த்தோன்னா நமக்கு கால்சியம் கார்பனேட்டாக இருக்கும். இந்த கால்சியம் கார்பனேட் கூட நம்ம என்ன பண்ணோம்னாக்கா அசிட்டிக் ஆசிடை ஆட் பண்ணுறோம். அசிட்டிக் ஆசிடை ஆட் பண்ணால் நமக்கு கால்சியம் அசிடேட் ஃபார்ம் ஆகும். அது கூட வந்து நம்ம இந்த கால்சியம் அசிடேட் கூட நம்ம அம்மோனியம் ஆக்சலேட் ஆட் பண்ணால் நமக்கு கால்சியம் ஆக்சலேட் ஃபார்ம் ஆகும். அதுவும் வந்து பார்த்தோன்னா ஒயிட் ப்ரெசிபிடேட்டை கொடுக்கும். இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த கிவன் சால்ட்டில் கால்சியம் அயான்ஸ் இருக்குன்னு நம்ம இல்லை கால்சியம் கேட்டையான்ஸ் இருக்குன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அப்போ என்ன பண்ணுறோம், கால்சியம் கார்பனேட் கூட அசிட்டிக் ஆசிட் ஆட் பண்ணால் நமக்கு வந்து கால்சியம் அசிடேட் ஃபார்ம் ஆகும். இந்த கால்சியம் அசிடேட் கூட நம்ம என்ன ஆட் பண்ணுறோம், அம்மோனியம் ஆக்சலேட் ஆட் பண்ணுறோம். அம்மோனியம் ஆக்சலேட் NH4 twice C2O4 அம்மோனியம் ஆக்சலேட் ஆட் பண்ணால் நமக்கு வந்து அம்மோனியம்
ஆக்சிலேட் ஆட் பண்ணக்குள்ள நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னா கால்சியம் ஆக்சிலேட் ஒயிட் precipitate ஃபார்ம் ஆகும். அதை வச்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். கிவன் சால்ட்டில் என்ன இருக்குனாக்கா கால்சியம் 2+ அயான்ஸ் இருக்குது, இல்லைனா கால்சியம் கேட்டியான் இருக்குது, நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஃப்ளேம் டெஸ்ட். இதுவும் பார்த்தோன்னா கால்சியம் அயானும் நமக்கு ஃப்ளேம் டெஸ்ட்டை கொடுக்கும். இதனுடைய ஃப்ளேம் டெஸ்ட் பார்த்தோன்னா நமக்கு வந்து பிரேக் ரேட்டை கொடுக்குது. ஓகே, செங்கல் சிவப்பு நிறம் ரெட் கலர் கொடுக்கும். இதை வந்து ஒரு ப்ளூ கிளாஸ் வழியாக பார்த்தா க்ரீனிஷ் எல்லோவாக இருக்கும். அதனுடைய கலர் வந்து ஒரு ப்ளூ கண்ணாடியை போட்டுட்டு பார்த்தோம்னா க்ரீனிஷ் எல்லோ கலரில் இருக்கும். அப்போ இதில் வந்து இதனுடைய கிவன் சால்ட்டில் கால்சியம் கேட்டியான் இருக்குன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம் நம்ம வந்து 6th குரூப் கேட்டியான்ஸ் மெக்னீஷியம் 2+, சோடியம் பொட்டாசியம் இருக்குது. ஆனால் நீட் சிலபஸில் நமக்கு மெக்னீஷியம் 2+ மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து நமக்கு வந்து இந்த 5th குரூப் கேட்டியான் வந்து ஆப்செண்ட்டாக இருந்ததுன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய சொல்யூஷன் வந்து மெக்னீஷியம் 2+, மெக்னீஷியம் கார்பனேட்டாக இருக்கும். அப்போ அந்த சொல்யூஷன் கூட நம்ம என்ன பண்ணோம்னாக்கா இந்த டைசோடியம் ஹைட்ரஜன் பாஸ்பேட் ஆட் பண்ணுறோம். டைசோடியம் ஹைட்ரஜன் பாஸ்பேட் ஆட் பண்ணால் நமக்கு வந்து அம்மோனியம் மெக்னீஷியம் அம்மோனியம் பாஸ்பேட் ஃபார்ம் ஆகும். அது வந்து ஒயிட் precipitate கொடுக்கும். அதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த கிவன் சால்ட்டில் மெக்னீஷியம் இருக்குன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இல்லைனா இன்னொரு டெஸ்ட் இருக்குது. இந்த சால்ட் எடுத்துக்கிட்டு அது கூட நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சமாக மெக்னசான் ரேஜெண்ட் ஆட் பண்ணுறோம். ஓகேவா, சால்ட் எடுத்துக்கிட்டு அதை வந்து ஒரிஜினல் சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணுறோம். அது கூட வாட்டர் ஆட் பண்ணி ஒரிஜினல் சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அது கூட இந்த மெக்னசான் ரேஜெண்ட் ஆட் பண்ணால் நமக்கு ப்ளூ கலர் சொல்யூஷன் எல்லாம் ப்ளூ பிபிடி ஃபார்ம் ஆகும். அதை வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா 6th குரூப் கேட்டியானுடைய கன்ஃபர்மேஷன் டெஸ்ட்டு. ஸோ மொத்தம் பார்த்தோன்னா கேட்டியான் வந்து 10 கேட்டியான். இந்த 10 கேட்டியானை வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம், 0, 1, 2, 3, 4, 5, 6 குரூப்னு நம்ம பிரிச்சிருக்கோம். அது வந்து ஒவ்வொரு குரூப்பில் என்னென்ன கேட்டியான்ஸ் இருக்குது அதனுடைய கன்ஃபர்மேஷன் டெஸ்ட்டு பார்த்தோம். அதனுடைய கலர்ஸு, அதனுடைய ஃபார்முலா, அது எந்தெந்த precipitate வந்து எதில் வந்து டிசால்வ் ஆகும் அதெல்லாம் பார்த்து வச்சோம். அதெல்லாம் கொஸ்டின்ஸாக கேட்பாங்க. ஸோ இதுதான் இதோட முடியுது. ஓகே, கன்ஃபர்மேஷன் டெஸ்ட் ஃபார் கேட்டியான்ஸ். ஸோ நல்லா படித்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிக்கல் கெமிஸ்ட்ரியில் வந்து 3 கொஸ்டின்ஸ் வரும் மினிமம். ஓகே, 12 மார்க் வரும். இன்ஆர்கானிக்கு, ஆர்கானிக்கு, ஃபிசிக்கல் 3மே இருக்குது. இதை 3மே படித்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு கன்ஃபார்மாக 3 கொஸ்டின்ஸ் வந்து வருது. 3 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 மார்க் இருக்குது ப்ராக்டிக்கல் கெமிஸ்ட்ரியில். ஸோ இன்ஆர்கானிக்கல் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சால்ட் அனாலிசிஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் இது கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ 1 or 2 டைம்ஸ் நீங்கள் ரிவைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகிடும். ஆர்கானிக்லாம் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏற்கனவே நீங்கள் ரியாக்ஷன் படித்தீங்க இல்லையா, லெசனில் படிக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸ் அதை தான் வந்து நம்ம டெஸ்ட்டு கேட்டிருக்காங்க. ப்ராக்டிக்கல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் கொடுத்துருக்காங்க. அங்கே வந்து நம்ம இந்த லூக்கா டெஸ்ட்டு, விக்டர்மேயர் டெஸ்ட்டு ஃபார் கார்பாக்சிலிக் ஆசிட், டெஸ்ட்டு ஃபார் அமீன்ஸ், அதை தான் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதுதான் கொஞ்சம் சால்ட் இருந்தனால கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதே 2-3 தடவை ரிவைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகிடும். ஸோ நல்லா படிச்சுக்கோங்க, ரிவைஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.